ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பாகிதோ எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீரிஸோட கடைசி எபிசோட். போன எபிசோடில் என்ன நடந்திருக்கும், ரெட்ஸ் முசாஷி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட சண்டையில் அதில் ரெட்ஸ் தோத்துருப்பாரு, முசாஷி வின் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த சண்டையோட முடிவில் ரெட்ஸ் இறந்து போயிருப்பாரு இல்லையா, அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, நம்ம கதையில் போயிடலாமா? இந்த கதையோட ஓப்பனிங் சீனில் டோக்குகவா முசாஷியை பிடிச்சி வச்சு தான் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் ரெட்ஸு கூட சண்டை போட்டிங்களா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரெட்ஸு கூட சண்டை போடும்போது ஒரு வீரன் கூட சண்டை போட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஒருமே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு செக்கிகாரால சண்டை போடும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே மாதிரி தான் டோக்குகவாவுக்கும் ஒன்றுமே புரியல. செக்கிகாராவா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்க, இப்போதுல இருந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி செக்கிகாரா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய போர் நடந்தது. இந்த போரில் முசாஷி அவரோட டீனேஜ் வயசுல இருக்கும்போது சண்டைக்கு போயிருப்பாரு. இந்த போர் உண்மையாகவே நடந்திருக்கும் ஹிஸ்டரியில. அந்த பெரிய போர்ல அப்ராக்சிமேட்லி ஒரு 30,000 பேர் இறந்து போனதா சொல்லப்படுது. இந்த போர்ல சண்டை போடும்போது அவர் எந்த மாதிரி ஃபீல் பண்ணாரோ அந்த மாதிரி தான் ரெட்ஸ் கூட சண்டை போடும்போது நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னுமே அவருக்கு விளங்கல. அதனால அவருக்கு தெரிஞ்ச முசாஷி கூட சண்டை போட்ட ஒரு பெரிய ஆள் பேரை சொல்லி அவரு கூட ரெட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா யாரு கூட சண்டை போட்டா உங்களுக்கு டஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும், பெரிய ஆளு நினைச்சிட்டு கேட்கக்கூடிய ஒருத்தரை முசாஷிக்கு ஞாபகமே இல்லை. இந்த ஞாபகம் இருக்கு, அவன் ஒரு நார்மலான ஃபைட்டர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ஸ் அவனை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாரு. என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, முசாஷி வாழ்ந்த பீரியட்ல இவரு தான் ரைவல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு டோக்குகவா கேட்டிருப்பாரு. அவன்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி முசாஷி சொல்லவும், நாங்க என்ன தப்பான புக்காடா படிச்சு வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரி தான் டோக்குகவாக்கு ஃபீல் ஆகும். இந்த சீன் இங்க கட் பண்ண பாக்கி மொட்டோபோவை பாக்குறதுக்காக அவரோட டோஜோக்கே போயிருக்கான். போய் அவர்கிட்ட நான் இப்போ திடீர்னு ஓல்டு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பழகணும், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிக்க, இன்னும் சொல்லித்தரேன் எல்லாம் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் உங்க எல்லாரையும் பாதுகாக்க போறேன், உங்களால முசாஷி எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிக்க, ஆப்போசிட்ல பாக்கி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். என்ன நீ பாதுகாக்க போறியா? இந்த கரண்ட் ஏரால ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதே நான் தான், என்ன நீ பாதுகாக்க போறியா அப்படின்ற மாதிரியான தாட் பாக்கிக்கு வர ஆரம்பிக்க, அதை சுக்குநூறன் இருக்கிற மாதிரி பாக்கிக்கு முன்னாடி ஸ்மோக் பாம் போட்ட மொட்டாபே அவருக்கு பின்னாடி கத்தி வைப்பாரா, தம்பி நீ மாடர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல வேணா ஜித்தா இருக்கலாம், ஆனா ஆயுதத்தை வச்சு சண்டை போடுறதுல முசாஷிக்கு அப்புறம் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி இங்க காமிக்க அவரு. இப்போ பாக்கி கிட்ட காமிச்சிட்டாரு இல்லையா, நீங்க இந்த மாதிரி மாடர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் சண்டை போட்டீங்கன்னா அவர்கிட்ட வின் பண்ண முடியாது, ஈவன் ஹன்மாவால கூட இப்ப முடியாது, என்னால மட்டும்தான் அவன் கூட எதிர்த்து சண்டை போட்டு வின் பண்ண முடியும், உங்க எல்லாருமே பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ அப்படியே இந்த சீனை இங்கே கட் பண்ணி முசாஷியை காமிக்கிறாங்க. அங்கே என்னன்னா, முசாஷியை பிடிக்கிறதுக்காக போலீஸ் பட்டாளமே வந்திருக்கு, அவரோட கையில விலங்கு மாட்டி கூட்டு போறதுக்காக. இப்போ டோக்குகவா வீட்டுல இருந்து முசாஷியை கூட்டு போறாங்க. ஏதோ பெரிய ஆள் போல அவரை பார்க்கறதுக்காக வண்டியில கூட்டு போக, அங்க ஒருத்தன் முசாஷி கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க, அவனையுமே அடிச்சு போட்டு முசாஷி அடுத்து என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு ஷிபுகாவா வராரு. ஷிபுகாவாக்கு அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ்லாம் இவர் தான் முசாஷி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ரெண்டு பேருமே கை கொடுத்துக்கிறாங்க. ஷிபுகாவாமே நான் தான் ஷிபுகாவா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ முசாஷி கேட்கிறாரு, சரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், இப்போ அவன் கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஷிபுகாவா அவரோட கிரிப்பை விட மாட்டேங்கிறாரு. அதே சமயத்துல முசாஷியாலையுமே அந்த கையை எடுக்க முடியல. அவருமே அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அவரோட கையை எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது ஷிபுகாவா அவரோட ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல முசாஷியை கீழே படுக்க போடுறாரு. அவரோட ஸ்பெஷல் டெக்னிக்கே ஆப்பனரோட வெயிட்டை அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்றது தான். ஸோ இது முசாஷி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாம முடிக்க, அவருமே இந்த டெக்னிக் எப்படி இன்வென்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இப்போ முசாஷி கூட சண்டைக்கு போனா அவரை தொட கூட விட்டுருக்க மாட்டாரு. அதுக்குள்ள ஷிபுகாவோட உடம்பெல்லாம் பல வெட்டுகள் விழ ஆரம்பிக்குது. இந்த வழியில ஷிபுகாவா அப்படியே கீழே உட்கார, அப்படியே இந்த சீனையை கட் பண்ணி இப்போ நம்ம மொட்டோபை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெட்ஸை வான் பண்ணாரு, அடுத்து பாக்கியை வான் பண்ணாரு. இப்போ ஹன்மாவை பாக்குறதுக்காக ஹன்மா தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கே போறாரு. மொட்டோபைக்கு இருக்கிற நல்ல எண்ணம் எல்லாருமே காப்பாற்றணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. பட் நம்ம தான் ஏதாவது நல்லது சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்களே. இப்போ அவர் ஹன்மாவை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு போக, மொட்டோபை உள்ள வந்ததும் மொட்டோபை நீயே வந்துட்ட, நான் உன்னை பார்க்க வரணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன், ஆனா நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹன்மா சொன்னதும், இன்னும் எதுக்காக நீங்க பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல உன்னோட வீட்டை தேடி இப்போ நிறைய பேர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கு தான் அந்த முசாஷியை பத்தி நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரெண்டு பேரும் அப்படியே சரக்கு அடிச்சுட்டு பேச ஆரம்பிக்க, உங்கள யாராலையுமே அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அடிச்ச சரக்குலாம் அப்படியே இறங்க. ஹன்மா இப்போ மொட்டாபையை பார்த்து, எங்களால முடியாதுன்னா யாரால முடியாது, அப்ப யாரால தான் அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஹன்மா, நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட, அவ்வளவுதான் ஹன்மாக்கு வெறி அடிச்சு அவனை அப்படியே கடிச்சு துப்பலாம் சொல்லிட்டு கிட்ட போக, மிஸ் ஸ்மோக் பாம் போட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருவாரு. வெளியே வந்தது யோசிக்கிறாரு, கொஞ்ச நேரம் விட்டா உயிரே பேருக்கு மாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்போ அந்த சீன் இங்க கட் பண்ண டோக்குகவா வீட்டுல தான் முசாஷி இருக்கிறாரு. ஷிபுகாவா கூட சண்டை முடிச்சுட்டு வந்துட்டாரு போல. இப்போ அப்படியே அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவும், இப்போ அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வரத முசாஷி ஃபீல் பண்ண, எப்பவுமே இந்த மாதிரி முசாஷிக்கு தான் நடக்கும், டோக்குகவா கிட்ட முசாஷியை பார்க்கணும்னு சொல்லிட்டு யாராட்டும் வருவாங்க, அப்போ முசாஷி அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். இந்த தடவை அப்படியே ஆப்போசிட்டா இப்போ ஹன்மா வர, ஹன்மாவை பார்க்கும்போது முசாஷிக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவர் முன்னாடி ஒரு கோல்டால செய்யப்பட்ட மலையை நிற்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. முசாஷிக்கு ஹன்மாவை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, அவர் கூட சண்டை போடணும்னு சொல்லி ரொம்பவுமே எக்ஸைட்டடா
இருக்க, இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு, என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹன்மா கிட்ட கேட்க, எனக்கு முன்னாடி ஒரு உண்மையான முசாஷி உட்கார்ந்துருக்காரு, நான் ஏதாட்டும் ரியாக்ட் பண்ணா அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேன் உட்கார்ந்துருக்காரு, அது மட்டும் தான் என்னோட கண்ணுக்கு எதிர தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேசுறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு முசாஷி ஹன்மாவை தாக்குறாரு. ஆனா ஹன்மா எதுவுமே ஆகாத மாதிரி உட்கார்ந்துருக்க, எனக்கு ஒன்னு வெட்டும்போது ஒரு இரும்பை வெட்டின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்காக வெளியே வந்து நிற்க, இந்த தடவை முசாஷி 2 ஸ்வாடோட வந்திருக்காரு. இது வரைக்கும் எல்லாரு கூடயுமே சண்டை போடும்போது ஒரு ஸ்வாட் வச்சு தான் சண்டை போட்டுப்பாரு. இப்ப ஹன்மா கூட சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்வாடோட வர, இவங்க 2 பேருக்கு இடையிலான சண்டை ஸ்டார்ட் ஆக, முசாஷியோட ஸ்வாடை வைல்ட் பண்ண கூட விட்டுருக்க மாட்டாரு. அந்த ஸ்வாடை கையில பிடிச்ச ஹன்மா முசாஷியை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்க, அவரால் முடிஞ்ச அளவு ஹன்மா வெட்ட ட்ரை பண்ணுவாரு. பட் ஹன்மாவோட உடம்புல எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்த மாதிரி தெரியல. அப்ப அவரோட ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து ஹன்மாவோட கழுத்தை வெட்ட வர, ஹன்மா அதை தடுக்க முயற்சி பண்ணிருக்க மாட்டாரு. அப்படியே அவரோட கழுத்துல வந்து இறங்க, அப்படியே வெட்டி வீசிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா, அவரோட கழுத்துல அப்படியே பட்ட மாதிரி நிக்குமா. ஸ்வாடை வச்சுட்டு ஸ்விங் பண்ணார்ல, அந்த கையோட விஸ்ட் ஏரியாவை பிடிச்சிருப்பாரு. அதனாலதான் அந்த ஸ்வாடால அவரோட கழுத்தை தாண்டி போக முடியல. தங்க பந்துகள்ல 2 கிக்கு விட அவ்வளவுதான், முசாஷி அந்த இடத்துல கதி கலங்கி போறாரு. நேரம் போக மயக்கம் தெளிஞ்ச முசாஷி டோகுவா கிட்ட அவரோட ஸ்வாடை கொடுத்துட்டு, அந்த டைம்ல பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரும் ஆமா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்க, இந்த தடவை ஹன்மாவோட காலில் ஒரு பெரிய வெட்டு விழுமா. அந்த மாதிரி இல்லை, இப்போ ஹன்மாவோட தோலை பயங்கரமாகவே பிச்சு வீச ஆரம்பிக்குது. ஸோ அவ்வளோதான், ஹன்மாவோட சோழி முடிஞ்சு இந்த சண்டை பயங்கரமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணியில் கோழி விழுந்த கதையாகி போயிடும். மொட்டை போய் ஹன்மாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேரில் உள்ள வந்து விழுந்து ஹன்மா அவரை போட்டு புரட்டி எடுக்க, அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. ப்ரைசிங்ல அவரோட பாடியில் எந்த ஒரு வெட்டுமே விழுந்திருக்காது. அதை தான் இவங்க 2 பேரும் ஒரு பப்ல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. போட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. மொட்டை போய் அவனோட பாடியில் ஏதோ வியர் பண்ணியிருக்கான், அதனால தான் அந்த ஸ்லாஷ் எதுவுமே அவன் மேலே படலை அப்படின்னு சொல்லிட்டு முசாஷி ஹன்மா கிட்ட பேசிட்டு இருக்க. அப்படியே இந்த சீன் இங்கே கட் பண்ண, மொட்டோபே வந்து டோகுவா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர்கிட்டயுமே இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ ஹன்மா கிட்ட சொன்னார்ல, உங்களால யாராலையுமே முசாஷியை தோக்கடிக்க முடியாது, என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே டைலாக் அப்படியே டோகுவா கிட்ட சொல்ல, என்னடா இவன் என்னடா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்க. இந்த சீன் இங்கே கட் பண்ண அடுத்த நாள் விடியும் செய்து காலையிலேயே ஒருத்தர் டோகுவாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வேற யாரும் இல்லை, ஜாக் ஹன்மா தான். வந்துட்டு முசாஷியை பத்தி விசாரிக்கும் போது டோகுவா சொல்லுவாரு, மொட்டோபே வந்து உங்க யாரையுமே முசாஷி கிட்ட மீட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல, இல்லை யாராலையுமே முசாஷியை தோக்கடிக்க முடியாது, அவனால மட்டும் தான் தோக்கடிக்க முடியும்னு சொன்னான்னு சொல்ல, அவ்வளோதான். அன்னைக்கு நைட்டே ஜாக் மொட்டோபே தேடி ஒரு பார்க்கு போக, அங்கதான் மொட்டோபே நிற்கிறாரு. தெரியுது இந்த மாடு நம்ம கூட தான் சண்டை போட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராக, சண்டை வந்து ரொம்பவுமே பயங்கரமா போகுது. அவர் கையில இருக்கக்கூடிய எல்லா வித்தையுமே இறக்கி ஜாக்கை தோக்கடிச்சிருப்பாரு. இந்த சண்டையோட முடிவுல தான் நமக்கு ஒன்று தெரிய வருது, மொட்டோபே அவரோட உடம்புல ஏதோ போட்டிருக்காரு, அதனாலதான் ஸ்லாஷ் அவர் மேல எந்த ஒரு எஃபெக்டும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முசாஷி சொல்லியிருப்பாரு இல்லையா. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரோட கோட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி மெட்டீரியல் வச்சு தச்சு வச்சிருக்காரு, ஷர்ட் மாதிரி. எந்த ஒரு வெப்பனா இருந்தாலும் அவரோட பாடி அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கிறது. இந்த சண்டையோட முடிவுல மொட்டோபே வின் ஆக, அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஒரு ரிவரை காமிக்கிறாங்க. சிட்டிக்குள்ள வரக்கூடிய அந்த ஆற்று தண்ணீர் நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரதாவும், இந்த ஆற்றை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் திடீர்னு ஒரே நாள்ல காணாம போறதாவும் ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நாளை ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஆத்துல பாக்குறாரு, அந்த ஆத்துக்குள்ள ஏதோ சலசலப்பு ஏற்படுற மாதிரி அவருக்கு தோணுது. அவர் அந்த ரிப்போர்ட்டரை, உனக்கு பின்னாடி பாருடா, அவன் பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ண, அதை கவனிக்காம அவர் ரிப்போர்ட் கொடுக்கறதுலேயே முன்முறமா இருக்க, பின்னாடி ஆத்துக்குள்ள இருந்து ஒன்று வெளியே வருது. இந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பிக்கிலுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ காமிக்கிறாங்க, ஆத்துக்குள்ள ஒரு ஜெய்சாண்டிக்கான முதல்ல இருக்குது, அது கூட சண்டை போட்டு டின்னருக்கு அடிச்சு போட்டு தூக்கிட்டு போறாரு. இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு இருப்பான். இல்ல டிவியில பார்த்த முசாஷி சடனா டிவியை 2 துண்டா வெட்டி எடுக்கிறாரு. நான் டோகுவாவுக்கு ஒண்ணுமே புரியல, நீ இப்போ எதுக்காக டிவியை வெட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தானே அவனை தான் நான் வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா சொல்லுவாரு. ஆனா அவனை இப்போ காணாம எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொன்னாலும் புரியாது. ஆனா நீ இப்போ ஒருத்தனை வெட்டின இல்ல, அவன் உண்மையாவே இங்க கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்க, பிக்கில் யாரு, பிக்கில் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தான் அப்படிங்கறது எல்லாம் டீட்டெயிலும் சொல்லல. முசாஷிக்கு பிக்கில பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அதே சமயத்துல பிக்கில் பண்ண அளப்பறைய மொட்டோபே ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சுக்கிட்டே போக, இவனை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, ஏதோ இவங்களே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, இதுல அவன்கிட்ட போய் நம்ம என்ன புரிய வைக்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான். இதோட இந்த சீசன் இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த சீரிஸ்? இந்த சீசன்ல நம்ம சொல்ற மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, ரெட்ஸ் முசாஷி இவங்க 2 பேருக்கு இடையிலான ஃபைட் மட்டும் தான். இது எல்லாமே அடுத்த சீசனுக்கான லீடு தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சீசன் வந்தோடனே போட்டுடலாம். ஸோ யா, பாய்.